புகாரில 7352வது இலக்கம். இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஃபஜ்தஹத சும்ம அஸாப ஃபலஹு அஜ்ரான். அதாவது ஒரு ஆய்வாளர், அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்கள்ல ஆய்வு செய்கிற ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்து சும்ம அஸாப அவர் சரியான கருத்தை அடைந்து கொள்கிறார். சரியான கருத்தை அடைந்து கொண்டால் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலிகள் கிடைக்கும். இஜ்திஹாத், குர்ஆன் சுன்னால ஆய்வு செய்கிறார், சரிதானே, ஒரு மஸ்அலா ஒரு மார்க்க விடயம் ஆய்வு செய்து அவர் சரியானதை அடைந்து கொள்கிறார். சரிப்பில அல்லாஹ் கிட்ட தான் தெரியும், மறுமையினால தான் தெரியும், கூலி கொடுக்கிற நேரம் தான் தெரியும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், இவன் இஜ்திஹாத் செய்தானா, குர்ஆன் சுன்னால தேடி பார்த்தானா, மார்க்கத்தில் ஆய்வு செய்தானா என்று தான் பார்ப்பான். ஃபஅஸாப, சரியானதை அடைந்து கொண்டால் ஃபலஹு அஜ்ரான், 2 கூலிகள் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி வைதா ஹக்கம ஃபஜ்தஹத சும்ம அஹ்தஅ, அவர் இஜ்திஹாத் செய்து ஆய்வு செய்து பிழையான ஒரு முடிவை எடுத்து விட்டார், அவர் பிழை செய்து விட்டார் என்றால் ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு 1 கூலி இருக்கிறது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இப்போ அரஃபாத்திர நோன்பு வார நேரம் எங்கட சகோதரர்களில் 2 கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், அதாவது ஹாஜிகள் அரஃபால எப்போ ஒன்று கூடுறாங்களோ அப்போதான் நாங்கள் அரஃபாத்திர நோன்பு பிடிக்க வேண்டும். ஒரு அழகான கருத்து, ஒரு அற்புதமான கருத்து, ஒரு அர்த்தமுள்ள கருத்து, உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. அதை இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த இஜ்திஹாத் ஈக்குது, குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட இஜ்திஹாத். இதில் வழிகேடு இல்லை, இதில் பித்அத் இல்லை, இதில் வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது இல்லை. அதாவது ஹாஜிகள் அரஃபால எப்போ ஒன்று கூடுறாங்களோ, அது எந்த நாள்னாலும் பிரச்சனை இல்லை, அந்த நாளில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறது. இது அல்லாஹ் கிட்ட சரியாக இருந்தால் மறுமை நாள் எங்களுக்கு தெரிய வரும், அவங்க இந்த செயலை செய்தவர்கள், இந்த அமலை செய்தவர்களுக்கு 2 கூலி கிடைக்கும். சில நேரம் ஒரு வேளை இது அல்லாஹ் கிட்ட பிழையாக இருந்தால், இஜ்திஹாத் பித்அத் இல்லை, வழிகேடு இல்லை, இது வந்து அல்லாஹ் கிட்ட பிழையானதாக இருந்தாலும் கூட பாவம் கிடையாது, ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு 1 கூலி இருக்கிறது. இது ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்ன, இல்லை நாங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, பிறை 9 துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 எப்பவோ, அது அங்கே அரஃபால ஹாஜிகள் ஒன்று கூடுற நாளுக்கு நேரான உடன்பட்ட ஒரு நாளாக வந்தாலும் சரி, அல்லது அவங்க முந்தின நாள் நாங்கள் புறவு என்றாலும் சரி, எங்கட கணக்கில் நாங்கள் புற பார்த்தபடி பிறை 9 எப்பயோ அப்போ தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம், நாங்கள் வந்து அரஃபாத்தின நோன்பு. ஏண்டா அரஃபாத்தினம் எப்போ அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க பிறை 9 அவங்களோட கணக்குப்படி பிறை 9 தான் தீர்மானிப்பாங்க என்ற அடிப்படையில் பிறை 9 என்பது தான் அரஃபாத்தின நோன்பு பிடிக்கிறது என்று கருத்தை விளங்கி, இதுதான் எங்களுக்கு சரியாகப்படுது என்று சொல்லி இன்னொரு சாரார் என்ன செய்வாங்க அப்படி என்றால், பிறையை பார்த்து பிறை கணக்கை பார்த்து 9ஆம் நாளை பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க அரஃபாத்தின நோன்பு பிடிப்பாங்க. இதுலையும் பித்அத் இல்லை, இதுலையும் வழிகேடு இல்லை, இது வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது என்று சொல்ல முடியாது, இதுவும் இஜ்திஹாதுக்கு உட்பட்டது. மறுமை நாள்ல அல்லாஹ் கிட்ட இது சரியாக இருந்தால் இந்த கருத்துடையவர்களுக்கு 2 கூலி, ஒருவேளை இது பிழையாக இருந்தால் இந்த கருத்துடையவருக்கு 1 கூலி, ஃபலஹு அஜ்ர், அப்படி என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேர் என்ன பார்க்குறாங்க தெரியுமா, 2 கருத்துடைய மூளையை மாட்ட கேட்டு பார்க்குறாங்க. கட்டாயம் கேட்கணும். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், உங்களுக்கு மார்க்க அறிவு, இதில் உள்ள அறிவு உங்களுக்கு இல்லைன்னா அறிவு உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. கேட்டால் ஒருத்தர் இப்படி சொல்கிறார், நான் சொன்ன மாதிரி முதலாவது கருத்து, இன்னொருத்தர் இந்த மாதிரி சொல்கிறார் 2வது கருத்து. சில நேரம் சில பேருக்கு இது பெரிய தலைவலியாகி, இந்த வருஷம் நான் நோன்பே பிடிக்கிறதில்ல, இந்த வருஷம் எனக்கு அரஃபா நோன்பு வானம், எனக்கு வந்து இந்த 2 வருஷத்துக்குரிய கஃபாரா
2 வருஷத்துக்குரிய பாவத்துக்கான பரிகாரம் எனக்கு வானாம் என்று முடிவெடுத்தவங்களும் இருக்கிறாங்க. தலைவலி வாப்பா, அவர்கிட்ட கேட்ட அப்படி சொல்றார், இவர்கிட்ட கேட்ட இப்படி சொல்றார், எதை நாங்க முடிவெடுக்கிறது? அன்பான சகோதரர்களே, இல்ல, உங்களுக்கு மனசுக்கு நீங்க கேட்டு பார்க்குறீங்க, விளக்கத்தை பார்க்குறீங்க, குர்ஆன் அடிப்படையில் சுன்னா அடிப்படையில் விளக்கத்தை பார்க்குறீங்க, எனக்கு கொஞ்சம் இது சரி மாறி படுது அப்படி ஒன்று தானே, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. எதை செய்யாம விடவானாம். ஏனென்றால் சரியானா 2 கூலி, பிழையானாலும் 1 கூலி. அதனால நாங்க பிழையான முடிவுகள் எடுத்து விடக்கூடாது என்பதனை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.